அடியே நீ பரவாயில்லடி, நான் வாத்தியாரை கல்யாணம் பண்ணி படு கஷ்டப்படுறேன்டி அப்படின்ச்சு. அதுக்கு அவ சொன்னா, வாத்தியாருக்கு என்னடி வாத்தியாருக்கு, அவன் வேலைக்கு போனாலும் போகாட்டி 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவானடி, என்ன அவனுக்கு குறைச்சல், இம்பிட்டு காசு வாங்குறானேனுச்சு. காசு வாங்குறதெல்லாம் உண்மைதாக்கா, ஆனால் ஸ்கூலில் பேசுகிற மாதிரியே இங்கே பேசாக்கா. சாம்பாரில் உப்பு இல்லைனாலும் மொண்டிக்காலை போடு விடு, மொண்டிக்காலை போடுனே சொல்கிறாக்கா. ஆமாம், லேசாக சோத்தில் உப்பு இல்லைன்னா பெஞ்சு மேலே ஏறிலே, பெஞ்சு மேலே ஏறிலே சொல்கிறாக்கானுச்சு. இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீங்கள்லாம் பரவாயில்லடனே, ஃபோனில் மட்டும் அங்கிட்டு போய் பேசுங்க ஐயா, ஐயா ப்ளீஸ்யா அங்கே பாருங்க, அவர் கவனிக்கவே மாட்டாங்க, செல்லு இருந்தால் உலகம் மறந்துடும். இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீ அண்ணே அண்ணே கொஞ்சம்ண்ணே அண்ணே அண்ணே அப்படியே சொல்லுங்கண்ணே. இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீங்கள் பரவாயில்லக்கா, அது இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீ பரவாயில்லடி, நான்லாம் ஃபயர் சர்வீஸில் கல்யாணம் பண்ணிட்டு பாடா படுறேன்டினுச்சு. அவனுக்கு என்னக்கா, மாதத்தில் என்னைக்காதான் தீ பிடிக்கும், ஃபயர் சர்வீஸில் போய் அமத்தில் தானக்கா வேலை, அரசாங்க உத்தியோகம் அம்பிட்டு சம்பளம் வாங்குவானுச்சு. அதேக்கா கேட்குறேன், சோறு திண்டு 3 நாள் ஆச்சுக்கா, சோறு திண்டு 3 நாள் ஆச்சு. என்னடி பண்ணுறான், ஸ்டவ்வை பற்ற வச்சா ஃபயர்னு அமர்த்தி புறாண்டி, ஸ்டவ்வை பற்ற வச்சா ஃபயர்னு அமர்த்தி புறா, ஒரு டீ போட முன்னாடி ஸ்டவ் அமர்த்தி புறாண்டிச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நாங்கள் பரவாயில்லடி, வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கே, இது கபடி பிளேயரை கல்யாணம் பண்ணிக்கே வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அதை ஏக்கா கேட்குறேன், கல்யாணம் பண்ணாக்கா கபடி பிளேயர் நல்லா திரகாத்திரமாக இருப்பான்னு நினச்சா தொட்டுடு ஓடி போயிடுறானேக்கா, அவுட்டுன்னு ஓடி போயிடுறாக்கா, எல்லாம் கூட தாண்டக்கூடாதுன்றாக்கா. இவன் கூட எப்படிக்கா குடும்பம் நடத்துனுச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, ஏண்டி நாங்கள்லாம் பரவாயில்லடி, யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கே வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு, ரொம்ப சாஃப்டானவர் அடினுச்சு. அதை ஏக்கா கேட்குறேன், கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு மெதுவாக கதவை திறக்கவும், 2 கையை நேராக நீட்டவும், வலது காலை எடுத்து மெதுவாக வைக்கணும்னாண்டி, பொழுது கூப்பிட்டு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்குள்ளே வரலடிச்சு. இன்னொரு கா சொல்லிச்சு, நீங்கள் பரவாயில்லடி, மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கே வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. ஏக்கா கேட்குற அந்த கொடுமையை, எப்போ பார்த்தாலும் காரு கீழே படுத்த மாதிரியே கட்லு கீழே வந்து படுத்துக்கிறாண்டி, ஸ்பேனரடு நட்டடு டைட்டு பண்ணுன்னு சொல்கிறானே ஒழிய இன்னும் கட்லு மேலேயே இன்னும் வல்லடியாவே மேலே இருந்துச்சு. அந்த அக்கா பரவாயில்ல. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நாங்கள் பரவாயில்லடி, இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளரை கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அந்த கொடுமை ஏக்கா கேட்குறேன், பட்டிமன்றம் முடிஞ்சு ராத்திரி 2 மணிக்கு வர்றாக்கா, மைக்கில் பேசுகிற மாதிரியே பேசுறாக்கா, அன்பு மனைவிய, ஆசை குழந்தை உண்டதான் நின்றதாட்டாக்கா, 30 வருஷமாக அளவிலே தாக்கா பேசுகிறேன், மாற்றி பேச மாட்டேன்னு. நாங்கள் பரவாயில்ல, இந்த மைக் செட்டுக்காரர் கல்யாணம் ஆயிட்டானே, இல்லை சிரிக்கிறீங்களே, ஒரு மைக் செட்டுக்காரர் அக்கா சொல்லிச்சு, ஏண்டி மைக் செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை எப்படி இருக்கு, டெய்லி மைக் செட்டாக போட்டு லட்சமாக கொண்டு வருவாருந்துச்சு. அதேக்கா கேட்குறேன், இந்த பேனா மாதிரி டஸ்டர்னு ஒன்று வச்சுருக்காக்கா, ஏதோ ஒரு டஸ்டர் வச்சிருக்காக்கா. ஆமாம், குழம்பு வச்சா இப்படி தொட்டு கையை பார்க்குறாக்கா, சப்பளே வரலைன்னு, இதெல்லாம் உடம்பா டிரான்ஸ்ஃபாரமாக்கா இருந்துச்சு. இப்படி புருஷனுக்கு மரியாதையே கிடையாது. ஆமாம் சார், நல்லா கைதட்டலாம். நான் உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கி ஒரு காலத்தில் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க, இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கெல்லாம் பேரை சொல்லி கூப்பிட்டா கூட மரியாதைங்க. இங்கே வாடா. நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்றதை நடந்து போகிறத வச்சே ஒரு ஆம்பளை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நல்லா சிரிச்சுட்டு கேட்க போனானே, இப்போத்தே 1 வருஷம் ஆயிருக்கு. நல்லா சிரிச்சுட்டு ஹாப்பியாக பொண்டாட்டி எப்படா பார்க்கலான்னு அழுவா பூவெல்லாம் வாங்கிட்டு போனானே 1 வருஷம். 5 வருஷம் ஆச்சுடுவீங்க, இப்படி தொங்க போட்டுறான், கழுத்து தொங்கிருச்சுன்னா 5 வருஷம். 15 வருஷம் ஆச்சுன்னா தனியாகவே பேசுவான், திருந்த மாட்டான். வாழ்க்கை இன்னி விளங்கவே விளங்காது. போவோமா வேணாமா, கருமாரியம்மன் கோயிலே உட்காந்துருவோமா, இப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே போனால் 15 வருஷம். அண்ணனுக்கெல்லாம் 25 வருஷம் ஆச்சு, வீட்டுக்கு 32 வருஷம் ஆச்சு, வீட்டுக்கே போக முடியும். சார் ஒரு காலத்தில் வீட்டு அட்ரஸ் எப்படி சார் கேட்போம், ஒருத்தர் ஏரியாவுக்கு போறீங்க, எலிஸ்னர் போகிறீங்க, வீடு எங்கே இருக்குது அப்போ கேட்டால், ஆனால் இந்த கருமாரியம்மன் கோயில் இருக்குல்லண்ணே, அது பக்கத்தில் நேராக போங்கண்ணே, அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும்ண்ணே, அந்த சந்துக்குள்ளே போங்கண்ணே, 3வது வீடுண்ணே அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி போங்க,
வீடு எங்கே இருக்கு? அண்ணே நேர வாங்க, ஒரு பெரிய பார் இருக்கும், ஏசி பார், அதுக்குள்ளே போயிடாதீங்க. கொஞ்சம் தள்ளி போங்க, ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கும், அந்த கடையை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா 4 பேர் இப்படி சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே நிற்பாங்கன்னா எந்த நேரம் வாங்க. அதுலேருந்து நம்ம வீடு 2வது வீடுன்னு. காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா சார்? அந்த புகை வீட்டில் புகை, இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வீட்டு வாசலில் நான் உண்மையை சொல்கிறேங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலை இந்த தேசத்தில். இதை நம்ம இப்போ தைரியமாகவே பட்டிமன்றம் சொல்லலாம். நம்ம ஜெயந்திபுரம் அந்த பக்கத்தில் ஒரு 4 பேர் நின்று மது அறிஞ்சிருக்காங்க. அதை போய் காவல்துறையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் குடிச்சு விட்டு வந்து சொன்னோன்னே கொடுத்துருக்காங்க, டொம்பு டொம்பு டொம்முன்னு. ரோட்டில் தானே குடித்தோம், உங்கள் வீட்டுக்குள்ளேயா குடித்தோம்னு. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி வச்ச ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா, கரண்ட வாழை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா, நிற்கிறா நெளிகிறா கஞ்சத்தால ஆட்டுறா, ஒரு கண்ணை சாக்கிறா ஒரு கண்ணை பார்க்குறா, அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 அப்படின்னு வெக்கப்படுவாங்க. நான் வேற கல்யாணம் பண்ணி கரெக்டாக 3வது மாதம் உண்டாயிடுச்சு, என் பொண்டாட்டி உண்டாயிட்டான். இப்போ மாதிரி சொல்லலை, நான் வேலை முடிஞ்சு போகிறேன். போனால் எல்லா வீட்லையும் லைட் எரியுதுக்கா, எங்கள் வீட்டில் மட்டும் லைட் எரியலை. நான் கூட கரண்ட்டு போச்சு போல் பீஸை பிடிக்கிட்டாங்கன்ட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளே நடந்து போகிறேன். பன்னி மாதிரி படுத்து கிடக்கா, கால் தட்டுப்பட்டு சுற்றில் கைப்பட்டுச்சு, பல்ப்பு எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே வெக்கம், மாசமாக இருக்காங்களாமா, வெக்கம் சொல்ல என்கிட்ட. என்னைய பார்த்தோன்னு அப்படியே முக்கிறா நெளிகிறா, மூஞ்சி ஒரு மாதிரி பூ பூக்குது. நான் என்ன சி போங்க, நான் இப்போ தாண்டி வந்து எங்கே சொல்கிறேன், இல்லை இப்போ நான் தனியாக இல்லையே. நான் ஏண்டி உங்கள் ஆத்தாய் தான் வந்திருக்காளா, லூசு பைத்திய பைத்திய டியூப்லைட், என்ன சொன்னாலும் தெரியாது, டியூப்லைட் லூசு. நான் இப்போ 2 ஆளாக இருக்கனே, நாடு நாசமாக போச்சுரி, ஒன்றும் புரியாது, பைத்தியம் பைத்தியம். நான் இப்போ மாங்காய் திட்டனே அப்படின்னா அப்போ எனக்கு புரியலை. நான் கூட போன மாதம் 4 மாங்காய் தின்னேன் சீசனில். லூஸ் லூஸ் ஒன்றை உடச்சி சொன்னாதான் தெரியும். நான் இப்போ வாந்தி வாந்தியாக எடுக்கிறேனே அப்படின்னா ரோட்டில் போய் பாடுறேன், டாஸ்மார்க்கில் குடிச்சு எல்லா பேரும் தாண்டி வாந்தி எடுக்கிறேன். கடைசி சொன்னேன், இல்லை நான் 3 மாதமாக குளிக்கலையே அப்படின்னா. நான் சொன்னேன், நான் குளிச்சு 6 மாதம் ஆச்சுரி, போரில் என்னைக்கிடி தண்ணி வருது அப்படி. ஒன்றும் சொன்னாலும் புரியாது. நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க இப்படி சொன்ன உடனே எல்லா ஆம்பளை இந்தியாவில் நெசம்மா அப்படின்னா இதில் கூடயாடா சந்தேகம். சொன்ன உடனே நேர டாக்டர்கிட்ட கூட்டி போகிறேன். டாக்டர்கிட்ட கூட்டி போனோன்னே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, பெரிய கலெக்டர் ஆகிட்டீங்க. இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணணும், உங்கள் பொண்டாட்டியை நடக்க விடக்கூடாது. ஆல்ரெடி அவள் அப்படித்தான் இருக்கா. ஆமாம், படுக்க வச்சு பாலா ஊற்றுங்கன்றான். டேய், அது பொண்ணா பொணமாடா, நடக்கக்கூடாது. ஏன் எங்கள் ஆஸ்பத்திரி வெள்ளை அடிச்சு 5 வருஷம் ஆச்சு, அதுக்கு ஏன் பொண்டாட்டி எதுக்கு நடக்கக்கூடாது? அப்பத்தே ஆப்ரேஷன் பண்ணலாம். 3 மாதம் கழிச்சு கூட்டி போகிறேன், ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி சொல்கிறாங்க, சார் உங்கள் பையன் துரு துரு துருன்னு இருக்கான்றான். 3 மாதத்துலேயாவாடா துரு துருன்னு இருப்பான். வந்துட்டேன். 6 மாதம் கழிச்சு கூட்டி போகிறேன், சார் உங்கள் பையன் மூக்கு முழியுமா சூப்பராக இருக்காங்க. வந்துட்டேன். 9 மாதம் கூட்டி போகிறேன், ஸ்கேன் பண்ணி, சார் உங்கள் பையன் உள்ளுக்குள்ளே ஃபுட்பால் விளாட்றான்றான். டேய், எப்பட்றா வகுறா வகுறா க்ரௌண்டாடா, ஃபுட்பால் விளாட்றான்ட்டான். வந்துட்டேன். கரெக்டாக டெலிவரிக்கு மோனா கூட்டி போகிறேன். டாக்டர் கரெக்டாக கண்ணாடியை கழட்டிட்டார். ரொம்ப டிப்பிக்கல்ட்டு சார்,
ரொம்ப டிப்பிக்கல். என்னாச்சு? குழந்தை குப்பரை கிடக்கு. போன மாதம் தாண்டா ஃபுட்பால் விளாண்டான், தடிக்கு உள்ளே விழுந்துட்டான்ட்டான். தடிக்கு உள்ளே விழுந்துட்டானா, கொடி சுற்றிருச்சுட்டான். அவர் எந்த அரசியல் இல்லைங்க, இப்போ தாங்க குழந்தையா இருக்காரு, எப்படிங்க கொடி சுற்றிருச்சு, கோட்டை உடஞ்சிருச்சுட்டான். என்னடா புரியாத வார்த்தையாக சொல்கிறீங்க? அதென்ன என்ன பிளாஸ்டிக் குடமாடா உடைய? இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். எதுக்கு? ஆப்ரேஷன் பண்ணணும். எதுக்கு? எங்கள் ஆஸ்பத்திரி வெள்ளையடிச்சு 5 வருஷம் ஆச்சு, புது பெயிண்ட் அடிக்கணும். சார் நான் இது விளையாட்டுக்கு சொன்னாலும் சார், விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இன்னைக்கு நடக்கிற டெலிவரியில் 90% டெலிவரி ஆப்ரேஷனில் தான் நடக்குது. கைதட்டுங்களா? இது கைதட்டுங்க.